ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரீஸ் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி விதி 106 வரைக்கும் பார்த்துருப்போம். இதில் விதி 107லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதி 107 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசோதா அறிமுகம் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கான விதிமுறைகளை பற்றி சொல்கிறது தான் விதி 107. ஒரு மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சட்டமாக கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசோதாவாக தான் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈரவைகளிலும் நிறைவேற்றி அதுக்கப்புறமா தான் சட்டமாக நிறைவேற்றுவாங்க. அந்த பிஃபோர் ஸ்டேஜில் இருக்கிறத தான் மசோதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மசோதா ஒரு 4 வகையில் இருக்குது. என்னென்ன மசோதா? சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்ட்டு 4 கேட்டகரிஸில் இருக்குது. இந்த மசோதாக்களை பற்றி சொல்கிறது விதி 107. விதி 108 பாராளுமன்ற ஈரவைகளின் கூட்டம். இப்போ ஒரு மசோதா கொண்டுட்டு எந்த ஒரு தீர்மானமும் எட்டப்படலை ஈரவைகளிலும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டுவார். அப்போ அந்த கூட்டத்தை கூட்டுறவர் குடியரசுத் தலைவர். தலைமை தாங்கி நடத்துபவர் அப்படின்னா லோக்சபா சபாநாயகர். சப்போஸ் அவர் இல்லை, சபாநாயகர் இல்லை அப்படின்னா துணை சபாநாயகர், லோக்சபாவோட துணை சபாநாயகர் நடத்துவார். அவரும் இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் தலைமையேற்று நடத்துவார். அதை பற்றி சொல்றது தான் பாராளுமன்ற ஈரவைகளின் கூட்டம் 108. இது எதுக்கு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மசோதா, நிதி மசோதாக்கு மட்டும்தான் கூட்ட முடியும். அதுவே பண மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட்டம் கூட்ட முடியாது நம்மளால. விதி 109 பண மசோதாவிற்கான சிறப்பு நடைமுறைகள். பண மசோதாவை எப்படி பாஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸில் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் விதி 109. இப்போ பண மசோதான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று தான் இது பண்ண முடியும். ராஜ்யசபா இந்த பண மசோதாவை நிராகரிக்க முடியாது. ஒரு 14 நாட்களுக்கு மட்டும் காலதாமதப்படுத்த வேணா முடியும். அதை பற்றிலாம் சொல்கிறது பண மசோதாவிற்கான சிறப்பு நடைமுறைகள் விதி 109. விதி 110 பார்த்திங்கன்னா பண மசோதா என்பதன் வரையறை. எல்லாமே எப்படின்னா ஒரு பண மசோதா, நிதி மசோதா, அந்த மாதிரி எல்லாமே பணம், நிதி அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பண மசோதா எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, நிதி மசோதா எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி சொல்றது தான் பண மசோதா என்பதன். ஒரு பண மசோதான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்றது விதி 110. இந்த பண மசோதாவா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா கொண்டுட்டு வராங்க, அதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. விதி 111 குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல். இப்போ ஒரு மசோதா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பேக்கெட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, இந்த மாதிரி 4 வகையான வீட்டோ பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் அந்த மசோதாவிற்கு ஒன்று ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், இல்லாத்தையும் அப்படியே கிடப்பிலே போட்டுடலாம், கண்டுக்காமல் அப்படியே விட்டுடலாம். அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் விதி 111. விதி 112 பார்த்தீங்கன்னா ஒன்றிய பட்ஜெட்டை பற்றி சொல்கிறது தான் 112. அதுவே மாநில பட்ஜெட்னா 202. இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் காலம் அப்படின்றது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் அதுதான் பட்ஜெட் காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விதி 113 பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செலவு செய்வது. இப்போ தொகுப்பு நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266 யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்கும் சேலரிலாம் கொடுக்க முடியும். அது தொகுப்பு நிதி. இது பொது நிதி. அதுக்கப்புறம் எதிர்பாராத அரசு செலவின நிதின்ட்டு 267 குடியரசுத் தலைவர்கிட்ட இதை கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷன் வருதுன்னா அப்போ அவர் அதிலிருந்து செலவு பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பொது நிதியிலிருந்து எல்லா செலவுகளும், இப்போ ஏதாவது துறைகளுக்கு அப்படி இல்லை ஸ்கீம்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் அமௌண்ட் அலோகேட் பண்ணுறது இந்த பொது நிதியிலேருந்து பண்ணுவாங்க. அது விதி 113. விதி 114 நிதி ஒதுக்கீட்டு மசோதா. இப்போ எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு மசோதாவாக கொண்டுட்டு வரது தான் 114. 115 116 இந்த பில் பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்பேன்ஷனை பற்றி சொல்கிறது தான் 115 16. எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பண்ணுறோம், அது கரெக்டாக இது ஓகே தானா, இவ்வளோ தான் பண்ண முடியுமா, அதெல்லாம் பற்றி ஒரு அலசி ஆராய்வாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறது தான் 115 16. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால விட்டுட்டேன். விதி 117 நிதி மசோதாக்களினுடைய சிறப்பு வகைகளை பற்றி சொல்கிறது. இப்போ நிதி மசோதாவே பார்த்தீங்கன்னா நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 அப்படின்ட்டு 2 டைப்பில் இருக்குது. இப்போ நிதி மசோதா 1 பார்த்தீங்கன்னா அது பண மசோதா மாதிரியே தான் இருக்கும். நிதி மசோதா 2 பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதா. இப்போ நிதி மசோதா 1 பண மசோதா எப்படி நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணோம். இப்போ நிதி மசோதா 2 சாதாரண மசோதா எப்படி
பாஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பாஸ் பண்ணலாம். அதை பற்றி சொல்கிறது விதி 117. 120 விதி 120 வந்து பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்படுற மொழியை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 120. இது வந்து அலுவல் மொழி விதி அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா, அது வந்து விதி 120. பாராளுமன்றத்தில் நம்ம ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் லோக்சபாவோட சபாநாயகர் இருக்கார், அப்படி இல்லைனா ராஜ்யசபாவோட தலைவர் இருக்காருன்னா நீங்கள் அவரோட பர்மிஷனோட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாய்மொழியில் பேசலாம். அவர் அனுமதி அளித்தார்னா நீங்கள் தாய்மொழியில் பேசலாம். அது வந்து அந்த விதிகளை பற்றி சொல்கிறது வந்து விதி 120. விதி 121 பாராளுமன்ற விவாதங்களின் மீது உள்ள சில கட்டுப்பாடுகளை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 121. பாராளுமன்ற விவாதங்களின் மீது உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி சொல்கிறது விதி 121. விதி 122 பாராளுமன்ற விவகாரங்களில் நீதிமன்றங்கள் வந்து தலையிடாது. இப்போ ஒரு அமைச்சர் வந்து ஏதோ தவறாக பேசிட்டாரு அப்படின்னா அது பாராளுமன்றத்துக்குள்ளேயே தான் முடிச்சுப்பாங்களே தவிர அதை வந்து கோர்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. கோர்ட்டை வந்து இதில் இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா, அதை பற்றி சொல்கிறது விதி 122. விதி 123 விதி 123 பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் குடியரசுத் தலைவரது அவசர சட்டமியற்றும் அதிகாரம், அவசர சட்டமியற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்கிறது விதி 123. இது வரைக்கும் பார்லிமெண்ட்டோட விதிகள் மொத்தம் முடிஞ்சிருச்சு. 79லேருந்து விதி 123 வரைக்கும். இது வந்து 79லேருந்து 122 வரைக்கும் தான் வந்து பார்லிமெண்ட்டோட விதி. இது வந்து 123 வந்து குடியரசுத் தலைவர். இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் வர்றதுனால அப்படியே கண்டினியூஷனாக வருது. ஆனால் பாராளுமன்றம்னு கேட்டாங்கன்னா விதி 79லேருந்து 122 வரைக்கும் தான். ஓகேங்களா, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர், அவருடைய விதியை பற்றி சொல்கிறது விதி 148 முதல் விதி 151 வரை. விதி 148 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர் சிஏஜியோட பதவியை பற்றி சொல்கிறது விதி 148. விதி 149 சிஏஜியோட கடமைகள், பணிகள், அதிகாரங்கள் அதெல்லாம் பற்றி சொல்கிறது விதி 149. விதி 150 மத்திய மாநில அரசுகளின் கணக்குகளுக்கான படிவங்கள் எப்படி வந்து அக்கௌண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுறது தான் வந்து விதி 150. விதி 151 சிஏஜியினுடைய தணிக்கை அறிக்கை, அவர் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பற்றி பேசுறது விதி 151. ஓகேங்களா. விதி 148 இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர் சிஏஜியோட பதவியை பற்றி பேசுறது. விதி 149 சிஏஜியினுடைய கடமைகள், பணிகள் மற்றும் அதிகாரங்கள் பற்றி பேசுறது. விதி 150 வந்து மத்திய மாநில அரசுகளின் கணக்குகளுக்கான படிவங்களை பற்றி பேசுறது தான் வந்து விதி 150. விதி 151 சிஏஜியினுடைய தணிக்கை அறிக்கையை பற்றி பேசுறது விதி 151. தேங்க்ஸ் ஃபார்